Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals. இதுல exercise 1.2 பார்க்க போறோம். Integrate the functions. Sum number 20. e power 2x minus e power minus 2x by e power 2x plus e power minus 2x. First step சொல்லுங்க. Let I which is equal to integral e power 2x minus e power minus 2x by e power 2x plus e power minus 2x dx. அதாவது கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை with respect to x நாம இன்டகிரேட் பண்ண போறோம். ஏன்னா இதுல வேரியபிள் என்னது x. ஓகேவா? இப்போ பாருங்க இதுல என்ன சப்ஸ்டிட்யூஷன் போட போறோம் அப்படினா e power 2x plus e power minus 2x க்கு பதிலா t அப்படினு எடுத்துக்க போறோம். So put t which is equal to e power 2x plus e power minus 2x. ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து t அப்படினு சொல்லிட்டு நேம் பண்ணிருக்கோம். சரியா? இதுல வேரியபிள் x. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா t with respect to x நாம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ dt by dx which is equal to ஃபார்முலா சொல்லுங்க. we know that d by dx of e power x which is equal to e power x. கரெக்ட்டா? e power x அப்படின்ற ஃபார்முலா தானே இருக்கு. சோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? e power 2x வந்துரும். again நம்ம என்ன பண்ணோம்? x க்கு பதிலா 2x இருக்கு. சோ இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினா into 2 வந்துரும். கரெக்ட்டா? அதே மாதிரி இங்க பாருங்க plus e power minus 2x. x க்கு பதிலா என்ன இருக்கு? minus 2x இருக்கு. சோ இப்போ இதுவும் என்ன ஆயிடும்? e power minus 2x ஆ வந்துரும். then இத நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். சரியா? அப்போ minus 2x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது into minus 2 அப்படினு வந்துரும். ஏன்னா x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தான். இங்க அதே தான். 2 into 1 2. இங்க minus 2 into 1 minus 2. புரியுதா? சோ இப்போ சொல்லுங்க dt by dx which is equal to இது முன்னாடி எழுதிக்கலாமா? 2 e power 2x. அதே மாதிரி இந்த minus 2 முன்னாடி எழுதிக்கோங்க. சோ minus 2 into e power minus 2x அப்படினு கிடைக்கும். இதுல ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ரெண்டு டேர்ம்லயுமே 2 வந்து சேமா இருக்கு. சோ 2 எடுத்து காமனா வெளில எழுதிடலாம். அப்ப என்ன ஆகும்? 2 into e power 2x minus e power minus 2x அப்படினு கிடைச்சிரும். சரியா? இது dt by dx. இப்போ dt என்ன ஆகும்? dt which is equal to 2 into e power 2x minus e power minus 2x into dx. அதாவது இந்த dx இங்க பைல இருக்கு, இந்த சைடுல வந்தா இன்டுல வந்துரும். ஓகேவா? இது புரியுதா? கிளியரா? ஓகே, இப்போ பாருங்க e power 2x plus e power minus 2x நான் t ன்னு எழுதியிருக்கேன். சரியா? இப்போ இதுக்கு பதிலா நான் எழுதிடுவேன் t அப்படின்னு எழுதிடுவேன். அதே மாதிரி e power 2x minus e power minus 2x dx க்கு பதிலா நான் என்ன எழுதுறது? இங்க இருக்கு இல்லையா? e power 2x minus e power minus 2x dx க்கு பதிலா நான் எழுதலாம். பட் என்ன எழுதுறது? இங்க ஒரு 2 இருக்கு இல்லையா? அந்த 2 எனக்கு தேவையில்லை. சரியா? ஸோ இங்க மல்டிப்ளைல இருக்கு 2வை இந்த சைடில் அனுப்பணும்னா டிவைட்ல போயிடும். சரியா? அப்போ இது என்ன ஆயிடும்? dt by 2 அப்படின்னு போயிடும். which is equal to e power 2x minus e power minus 2x into dx ன்னு கிடைச்சிரும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? e power 2x minus e power minus 2x dx க்கு பதிலா என்ன போடலாம்? dt by 2 அப்படின்னு போடலாம். புரியுதா இது உங்களுக்கு? புரியுதா எப்படி சப்ஸ்டிட்யூஷன் போடுறோம்ட்டு? ஓகேவா? pi which is equal to integral dt by 2t அப்படின்னு கிடைச்சிரும். இதுல பாருங்க இந்த 1/2 நம்ம இன்டெக்ரலுக்கு வெளியில வச்சுக்கலாம். சரியா? 1/2 வெளியில வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி இத 1/t அப்படின்னு எழுதலாம் into dt அப்படின்னு எழுதலாம். சரியா? இப்போ சொல்லுங்க ஃபார்முலா. we know that integral 1/x dx இந்த ஃபார்முலா தானே இருக்கு. so which is equal to log mod x plus c அப்படின்னு எழுதலாம். சரியா? இப்போ இது எப்படி எழுதலாம்? 1/2 log mod t plus c அப்படின்னு எழுதலாம். சரியா? புரியுதா இது? இப்போ tன்றது என்ன? எதுக்கு பதிலா t ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம்? t which is equal to e power 2x plus e power minus 2x. இப்போ சொல்லுங்க therefore I which is equal to 1/2 into log of mod e power 2x plus e power minus 2x plus c. t க்கு பதிலா தான் e power 2x plus e power minus 2x எழுதியிருக்கோம். கிளியரா புரியுதா இது?
இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?